உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி போனில் பேசினார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடன் இருநாட்டு பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் பிப்ரவரி 14ஆம் தேதி துவங்கி மார்ச் 29ஆம் தேதி வரையில் நடக்கிறது. இரு நாடுகளிலும் உலகக்கோப்பை போட்டிக்கான கோலாகல துவக்க விழா வியாழனன்று நடந்தது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பையை வெல்ல பாகிஸ்தான் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதையடுத்து இருநாட்டு உறவு குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு வெளியுறவுத்துறை செயலர் அளவிலான பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு கடைசி நேரத்தில் ரத்தானது. அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் துவங்குவது குறித்தும் இருவரும் விவாதித்தனர். தெற்காசிய கூட்டமைப்பு நாடுகளுடன் இந்தியாவின் உறவை வலுப்படுத்தும் வகையில் புதிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் சார்க் நாடுகளில் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதையும் நவாஸ் ஷெரீப்பிடம் மோடி தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியின் போது பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனும் இப்போதைய முக்கிய எதிர்க்கட்சித் தலைவருமான இம்ரான்கானுடன் நவாஸ் ஷெரீப் காட்சி போட்டியில் ஆடியதை நகைச்சுவையுடன் மோடி குறிப்பிட்டார். மோடியின் ஜோக்கை கேட்டு சிரித்த நவாஸ் ஷெரீப் அந்த நாட்கள் மீண்டும் திரும்ப வேண்டுமென தான் விரும்புவதாகவும் கூறினார். பாகிஸ்தான் பிரதமரை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருடனும் பேசிய மோடி உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய சார்க் நாடுகளின் 5 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து இந்திய அணி வீரர்கள் அனைவருக்கும் தனித்தனியே ட்விட்டரில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.